அப்ப நம்ம சுதந்திரர் ஆகிறதுக்கு ஆண்டவர் யாரை அடையாளமா கொடுத்தாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஒரு முத்திரை வைத்திருக்கிறார். அந்த முத்திரை நம்முடைய கண்களுக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் முத்திரையை நம் மீது வைத்திருக்கிறார். எதற்காக அந்த முத்திரை வைத்திருக்கிறார்னா, நாம் கிறிஸ்துவுக்குள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது, நாம் சுதந்திரர் ஆகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். மூன்றாவது, எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோம்னா, 14ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாசிப்போம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய அப்ப ஆவியானவர் நமக்கு சுதந்திரத்துல அச்சாரமா இருக்கிறாருன்னா, அவர் நமக்கு தீர்க்கமாக மறு உத்தரவு கொடுக்கிறவராக இருக்கிறார். இது எல்லாம் ஏன் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, நாம் அவருக்கு தேவை என்பதற்காக. அப்போ ஆண்டவர் நம்ம எப்போ தெரிந்து கொண்டோம்னா, உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்ட தெய்வம் அவருடைய கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையை பொறிந்து நாம் அவருக்கு சுதந்திரராகணும், சொத்தா மாறணும் அப்படின்னு சொல்வதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு ஆதாரமாக அடையாளமாக கொடுத்திருக்கிறார். அந்த அடையாளம் எல்லாம் எதற்கு என்றால், நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதற்கு. அல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தில் ஒரு பிள்ளையை தத்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. ஆனால் உங்களையும் என்னையும் ஆண்டவர் தத்தெடுப்பதற்கு தன்னுடைய ஜீவனையே பலியாக கொடுத்தார். அவர் ஜீவனையே பலியாக கொடுத்து உங்களையும் என்னையும் அவர் கிரயத்துக்கு வாங்கியிருக்கிறார். கிரயத்துக்கு வாங்கிறது எதற்காக என்றால், 8ஆவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் பெருக வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. அந்த கிருபை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருகணும். அப்ப நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பெருக்கம் அடையணும். குழந்தையை போல இருந்தோம், குழந்தையை போல யோசித்தோம். வாலிபனாய் மாறின போது குழந்தைக்கேற்றவர்களை ஒழித்து விட்டோம் பைபிள் சொல்லுது. அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் பெருக்கத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்த பெருக்கம் வருவதற்கு முதலாவது இயேசுவின் ரத்தம் என் தலைமையில இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என் வாயில் இருக்கணும். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் என் தலைமையில இருக்கணும். தேவனுடைய வார்த்தை என் வாயில இருந்துச்சு அப்படின்னா என் தலையும் பாதிக்கப்படும், என் வாழ்க்கையும் பாதிக்கப்படாது. ஏனென்றால் அவருடைய ரத்தம் நமக்கு நன்மையானவைகளை பேசுகிறதா இருக்கு. திரும்ப சொல்லுங்க, இயேசு